இந்த உறவுகள்லேயே வந்து ரொம்ப உன்னதமான உறவு வந்து அப்பா மகனுக்கான உறவு. அதில் மாற்று கருத்துக்களே கிடையாதுங்க அது. ஏன்னா 5 வயசில் அப்பா வந்து நண்பனாக இருப்பார். அப்புறம் 10 வயசில் வந்து ஒரு மாதிரி என்னடா இருந்தாலும் ஸ்ட்ரிக்டாகவே இருக்காரு அப்படின்னு தோணும். ஒரு 15 16 வயசில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதிரியா, கொஞ்சம் இல்லை நிறைய எதிரியா தோணும். ஒரு 20 வயசில் அம்மா கிட்ட இந்த ஆளை எப்படிம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கின, இந்த ஆள் எப்படி அப்படின்ற மாதிரி கேள்வியாக கேட்க தோணும். அப்புறம் ஒரு 30 வயசு 35க்கு அப்புறம் வந்து அவன் அப்பாவாக ஆகிடுவான். ஒரு 40 வயசில் குழந்தைங்களாம் வளர ஆரம்பிச்சிடும். அந்த மகன் ஒரு 50வது வயசில் தான் மகன்கிட்ட சொல்லுவான், வந்து மகள்கிட்ட சொல்லுவா, எங்கள் அப்பா வந்து ஏதோ கூழோ கஞ்சியோ ஏதோ ஒன்று குடிச்சு எங்களை எப்படியெல்லாம் காப்பாற்றினார் தெரியுமா, தான் வைத்தியம் பார்த்துக்கலனா கூட எங்களை அவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிட்டாரு, ஒரு நல்ல சட்டை போட மாட்டார், நாங்கள் வரிசையாக எங்கள் அண்ணன் தம்பிக்கு செருப்பு இருந்தால் அவருடைய செருப்பு மட்டும் தனியாக தெரியும், அப்படி அப்பள மாதிரி மெல்லிஸாக போன ஒரு செருப்பு தான் போட்டுக்கிட்டு இருப்பார், ஒரு வாழ்க்கைக்காக எங்களெல்லாம் எனக்கு அர்ப்பணிச்சுக்கிட்டு எங்களெல்லாம் வளர்த்தவர் அவர் தான், எப்படியோ எங்களெல்லாம் காப்பாற்றிட்டாரு அப்படின்னு அந்த 50 வயசில் தன் பிள்ளைகளிடம் சொல்ல வைப்போம். இப்போ கூட நீயா நானா நிகழ்ச்சி ஒன்றுத்தில் வந்து இந்த அப்பா மகன் செக்மெண்ட் ஒன்று நடந்துகிட்ருப்போ, நீங்கள் ஏதாவதுக்காவது உங்கள் அப்பாவை பார்த்து கோவப்பட்டிருக்கீங்களா அப்படின்னும் ஒருத்தர்கிட்ட கேட்பார் கோபிநாத். சொல்லுவார் வந்து, சார் நான் மேலே வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கு ஒரு 6 லட்ச ரூபா தேவைப்பட்டது, எங்கள் அப்பா கிட்ட வந்து ஒரு 8 லட்ச ரூபா இருந்தது, போய் கேட்டேன், நான் ஒரு 6 லட்ச ரூபா கேட்ட உடனே தர முடியாது போடா அப்படின்ட்டாரு. பயங்கர கோபம் ஆகிப்போச்சு. அந்த இனி உங்ககிட்ட வந்து நான் 10 பைசா கூட நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சால் அடித்த மாதிரி வந்துட்டேன். நான் வந்த பிறகு எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. இறந்து போயிட்டு ஒரு நாள் வந்து பக்கத்தில் வந்து சொன்னார், உங்கள் அம்மாவுக்கு நான் தான் எல்லாமே, நான் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, நான் எப்படி ஒரு ஆதாரமோ அதே போல் ஒரு வேளை நான் இறந்து போயிட்டா அந்த 8 லட்சம் தான் அவளுக்கான ஒரு பெரிய ஆதாரம், அதுதானே அவளுக்கு, நீங்களாம் பார்த்துப்பீங்க பார்க்காம போய்ங்க அது வேறு விஷயம், அந்த நம்பிக்கையில் தான் 2 பேரும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தப்பா, எனக்கு என்ன இருக்குது பணம் காசு, இதுக்கப்புறம் நீ எவ்வளோ நாள் எடுத்துக்கோ, உங்கள் அம்மாவே போயிட்டான், என் பொண்டாட்டியே போயிட்டா, இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு அந்த சொன்ன இடத்துல அப்படியே உடஞ்சி போய் அழுதுட்டேன் சார். நான் வந்து இதுதான் அப்பா. சரி, இவ்வளோ கதை ஏன் சாமி இவ்வளோ நீ சொல்லிகிட்டு இருக்க அப்படின்பொழுது இன்றைக்கு வந்த ஒரு செய்தி, அந்த செய்தி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அதிர்ச்சியை தாண்டி, என்னையா இது வந்து இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்களாம் வாழ்ந்தாகணுமா, இந்த வாழ்க்கை உங்களுக்கு வந்து நிலைக்குமா, இந்த வாழ்க்கைக்கு தான் இப்படி ஏங்கிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்க தோணுது. என்னென்னா, நீங்கள் பெரும்பாலும் படிச்சிருப்பீங்க, படிக்காதவங்களுக்கு வந்து திருவள்ளூர் மாவட்டம் பொதட்டூர் பக்கத்தில் நல்ல தண்ணீர் குளம் அப்படின்ற ஒரு ஊர். அங்கே அக்டோபர் 22ஆம் தேதி ஒருத்தரை பாம்பு கடிச்சிருது, கட்டுவிரியன் பாம்பு. எடுத்து போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. சேர்த்த உடனே அவருக்கு அந்த சிகிச்சையெல்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப கொடிய கட்டுவிரியன் விஷப்பாம்பு. அவர் வந்து காலமாயிடுறார். ஆகிட்ட பிறகு அது அப்படியே சரி பாம்பு கடிச்ச இதுதான் இது அப்படின்னு சொல்லி அப்படியே ஓர வச்சிடுறாங்க. வச்ச உடனே 2 ஆஃபீஸர்ஸ் வராங்க. வந்து ஒரு நிறுவனத்தை சேர்ந்த 2 பேர் வந்து போலீஸ்கிட்ட வராங்க அங்கே அந்த மாவட்டம். சார், இந்த நபருடைய சாவில் வந்து ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு. என்னங்கன்னு பரபரப்பாக வராங்க. என்னென்னா, இவர் பாம்பு கட்டி செத்து போயிட்டார், அதுக்கு ஒரு 6 வாரத்துக்கு முன்னாடி தான் 3 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எங்கள் நிறுவனத்தில் போட்டிருக்காங்க, அதனால் இதை நீங்கள் விசாரிங்க அப்படின்னு. உடனே போலீஸ் வந்து சுறுசுறுப்பாகிடுது. குறிப்பாக ஐஜி அஷ்ராகாக் அவருடைய உத்தரவின் பேரில் எஸ்பி தனிப்படை எல்லாம் ரெடியாக வராங்க. போயிட்டு அப்படியே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்க ஆரம்பித்தோடனே அந்த நபர் அந்த இறந்து போயிட்டார். அவருடைய பேர் வந்து கணேசன், வயசு 56, ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் லேப் அசிஸ்டண்ட்டாக இருக்கார், வந்து ஒரு அரசு ஊழியர். இவர் பேரில் வந்து 3 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. யாருன்னா 2 பிள்ளைகள், 2 பசங்க அவருக்கு. 2 பேருக்குமே வந்து ஒருத்தனுக்கு 28, ஒரு 29, கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை குட்டியோடு இருக்கிறானுங்க. ஒருத்தன் வந்து தறிநெய்யரான், இன்னொருத்தன் வந்து டிரைவராக வேலை பார்க்குறான். இவனுங்கெல்லாம் வந்து ஊதாரியான ஆளுங்க, நல்லா செலவு பண்ணுவானுங்க. அப்போ நான் சாக அடிச்சுட்டு அதுலேருந்து ஒரு காசை எடுக்கணும்னு முடிவு பண்ணி அதை தாண்டி அப்பாவுடைய வேலை யாரோ ஒருத்தர் கிடைக்கும், ரைட், ஓகே, இதுக்காக திட்டமிட்டு ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் 6 வாரத்துக்கு முன்னாடியே
கிட்டத்தட்ட 6 பாலிசி 7 பாலிசி எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடியே அவர் 5 பாலிசி போட்டிருக்காங்க. அவர் ஏன்பா இவ்வளோ இன்சூரன்ஸ் போடுறீங்க என் பேரில் அப்படி இப்படின்னு கேட்டாரா என்னன்னு தெரியல. 3 கோடி ரூபாய் அவருடைய தலைக்கு மதிப்பு 3 கோடி ரூபாய். அந்த 3 கோடி ரூபாய்க்காக தான் இந்த 2 பெத்த பிள்ளையும் கொடிய பாம்பை கொண்டு வந்து கொத்த வச்சு சாகடித்து அது நமக்கு இன்சூரன்ஸில் பணம் வந்துடும் நினைக்கும் பொழுது தான் அந்த இன்சூரன்ஸ் நிறுவனத்திற்கு சந்தேகம் வருகிறது. போட்டு தொகை பெரிய தொகை, இறப்பு 6 வாரம். இதில் ஏதோ மர்மம் இருக்குது. இந்த 2 பயல்களும் சாதாரண ஆள் கிடையாது, கொஞ்சம் ஆளுங்களே கோக்கு போக்காக இருக்கிறானுங்க, விசாரிங்க அப்படின்னாச்சும். இன்னும் போலீஸ் வழக்கம் போல் ஒரு துருவி விசாரிக்கும் போது தான் பெரிய கதையே நின்று போகுது. சினிமா ஸ்கிரிப்டை விட இவனுக்கு ஸ்கிரிப்ட் பெரிய அளவில் எப்படி ஒரு மனசு வந்தது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க, இந்த இறந்து போனார் இல்லையா அந்த நபர், அவர் அந்த அந்த அப்பா ரொம்ப தங்கமான மனுஷன், யாரையும் அதட்டி பேச மாட்டார், பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு, அவருடைய வருமானத்தில் தான் இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிற மனசு எப்படியா அப்படி ஒரு மனசு வந்தது உங்களுக்கு? பொதுவாக நம்ம செய்திகளில் செய்தித்தாள்களில் இதெல்லாம் பார்த்துருக்குறோம், கதைகள்லாம் கூட பார்த்துருப்போம். ஒரே அம்மா குடும்பப்படுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு சைக்கோ அப்பனை தீர்த்து கட்டினது, அப்புறம் குடும்பத்தையே கவனிக்காமல் பொம்பளை பின்னாடியே போயிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்த அப்பனை இது பண்ணது தவிர தான் இது. இந்த மாதிரி இதில் ஒரு நியாயப்படுத்துகிற விஷயம் இருக்குன்ற மாதிரி பார்க்குறவனா செய்வான். இவன் அந்த பசங்க எவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சிருப்பாங்கப்பா, அந்த அம்மா எவ்வளோ கொடுமையை அனுபவிச்சிருக்கோம், இந்த படுபாயெல்லாம் இருக்கிறத விட ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தங்கமான அப்பா, அவர் வாங்குற சம்பளத்துலேருந்து பெருமகுதி அந்த 2 மகனுக்கு கொடுத்துருக்காரு, பேர பிள்ளைங்களை பார்த்துருந்துருக்காரு. அப்படியாப்பட்ட நபர் மேலே ஒரு கொடிய விஷம் கொண்ட பாம்பை கொத்த வச்சு அந்த காசை நின்று வேற வேடிக்கை பார்த்துருக்கானுங்க இந்த பக்கத்தில். சரி, என்னதான் நடந்தது அப்படின்னு இவங்க ஒரு பிளான் பண்ணுறானுங்க. இந்த மரணத்தை எப்படியாவது ஒரு பிளான் பண்ணுறானுங்க. இந்த ஆளுகிட்ட இருந்து இந்த காசை அடிக்கணும் முடிவு பண்ணுறானுங்க. இந்த 2 பேருக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தரும் சென்னையிலேருந்து ஒரு தொடர்பு கிடைக்குது. அதில் ஒருத்தன் என்ன பண்ணுறான், நம்ம இதோ இந்த இருளரில் பெண்ணை திருமணம் பண்ணிகிட்ருக்கான். அவங்க தான் பாம்பு பிடிக்கிறதுல பெரிய கெட்டிக்காரங்க. இப்போ பாம்பு பிடிக்கிறது போது ஒரு காலத்தில் தொழிலாக வச்சுருந்தாங்க பாம்பு பிடிக்கிறது. அப்போல்லாம் நாங்கள் காடு கழனி எங்கே பார்த்தாலும் பாம்பு இருக்கும். மனிதனுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறதுனால அதை அவங்க பிடிச்சி இதெல்லாம் பண்ணுவாங்க. அதை தோல்லாம் விற்பாங்க. அதெல்லாம் அரசாங்கம் தடை பண்ணிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் பாம்பெலாம் பிடிச்சா எடுத்து போய் வனத்துறைக்கிட்ட தான் கொடுத்துடணும். இப்போ அவங்கெல்லாம் நல்லா படிச்சுட்டு அந்த சமுதாயத்திலேருந்து நல்ல வேலைக்கெல்லாம் வந்துட்டாங்க. அந்த ஆளை போய் நபரை காண்டாக்ட் பண்ணுறாங்க. அந்த பெண்ணோடைய அப்பா அவர்கிட்ட போய் அவர் பாம்பு பிடிக்கிறவர் போய் அவர்கிட்ட ஆசை வார்த்தை காட்டுறாங்க. ஒரு நல்ல பாம்பு, விஷமுள்ள பாம்பை பிடிச்சின்னு இது மாதிரி விவகாரம்னா அவர் கொஞ்சம் பதறாரு. 1.5 லட்ச ரூபா தரேன் உனக்கு, நீ பிடிச்சின்னு வா, இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, நாங்களே அதை பற்றி கவலைப்படல அப்படின்னா காசுக்கு ஆசைப்பட்டார். ஏதோ விதத்தில் மயங்கிட்டார். புரிதுன்னு கழுத்துக்கிட்ட கொண்டு போய் தூங்கிட்டு இருக்க அப்பா கிட்ட கழுத்துக்கிட்டு போய், இது ரெக்கார்டில் இருக்குது, செய்தித்தாளில் இருக்குது, 3 முறை குத்துற வரைக்கும் பார்த்துருந்துக்கிறானுங்க. எப்படியாப்பட்ட ஒரு மனசு பாருங்கள். இந்த பணம், இந்த சொத்து, இந்த காசு, இது ஒரு மனிதனை எந்த அளவுக்கு கொண்டு போகுது பாருங்கள். அந்த அப்போ எப்படியெல்லாம் வளர்த்துருப்பான், எப்படி சீராட்டியிருப்பான், எப்படி தாளாட்டியிருப்பான், அதை நின்று பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே குய்யோ முறையன் கத்தி பாம்பு கடிச்சிச்சு, எங்கள் அப்பட பாம்பு கடிச்சு தூங்கினே இருக்கும்போது நல்லா தூக்கத்தில் இருக்கும்போது கடிச்சிச்சுன்னு சொல்லி அவங்களும் ஊர்க்காரங்களை நம்பி, முதல்ல போலீஸை நம்பி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. இந்த இன்சூரன்ஸ் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் போய் அங்கே சொல்லலைன்னா இது அப்படியே இந்த விஷயம் காணாமல் போயிருக்கும். இதில் போலீஸ் அதுக்கப்புறம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்த பேரும் தூக்கின்னு வந்தாச்சு. வழக்கம் போல் அவங்க பாணியில் விசாரிக்க ஆரம்பிச்சோன்னா கதை அப்படியே ட்விஸ்ட்டு வேறு மாதிரி மாறுதுங்க. இதுதான் அடப்பாவிகளா, இந்த மாதிரி படுபாதகம் எங்கேருந்துடா பண்ணுவீங்க அப்படின்னு. என்னென்னா இது முதல் முறை இவங்க பண்ணுறது கிடையாது, இந்த ஃபஸ்ட் அட்டம்ப்ட் கிடையாது. ஏற்கனவே ஒரு முறை என்ன பண்ணியிருக்கானுங்க, இது மாதிரி முதல்ல ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி ஊரில் சொல்லுவாங்களே நாகப்பாம்பு நல்ல பாம்புன்னுவாங்களே, அந்த பாம்பை கொண்டு இதே போல் விட்டுருக்கானுங்க. அதில் கடித்து அவர் படிச்சுக்கிட்டார், உயிர் படிச்சுக்கிட்டார். உயிர் படிச்ச உடனே அப்போ என்ன பண்ணிக்கிறான்னு எடுத்து உள்ள சினிமாவில் வருவாங்க தெரியுமா, வீட்டு உள்ளே விட்டுருவாங்க இல்லைங்களா, அது மாதிரி விட்டுட்டுருக்கிறானுங்க.
உழைச்சின பிறகு இவனுங்களாம் ஆயிடுச்சு, உழைச்சிக்கிட்டா இதை விட கடுமையான விஷப்பாம்பு ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னோடனே காட்டில் போய் தேடி பிடிச்சி அந்த கட்டு விரைனை கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்து இந்த மாதிரி தான் நின்று நிதானமாக கழுத்தில் வச்சு குத்துற வரைக்கும் பார்த்துட்டு வாயில் நுர தள்ளிச்சா அதுக்கப்புறம் கிளம்பியிருக்கானுங்களா. எப்படியாப்பட்ட இவங்களுடைய குணம் வந்து இருக்கும். இது என்ன கலிகாலமாக என்னன்னு தெரியல. வந்து காலம் மாற 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 இந்த கொரோனாவுக்கு பிறகு வந்து மனிதர்கள் வந்து 2 விதமாக மாறிட்டாங்க. வந்து ஒன்று கொடூரமான மனசாக மாறிட்டாங்க, இன்னொன்று வந்து ரொம்ப தர்ம குணமாக மாறிட்டாங்க. 2மே உண்டு. அது மாதிரி மாற்றிடுச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்னடா வாழ்க்கை போதுண்டா, அந்த வாழ்க்கை வந்து வாழ்ந்தது போதுண்டா, இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டு போக வேண்டாம், இல்லாதவன் கொடுத்துட்டு போக வேண்டாம். ஒவ்வொரு ஆஸ்பத்திரிலையோ ஒவ்வொரு லேப்லேயும் அவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்கான், என்ன பண்ண போகிறோம் இதை சம்பாரிச்சு வச்சுக்கிட்டு அப்படின்ற ஒரு மனநிலை வந்தாச்சு. இன்னொரு மனநிலை என்னன்னா, எவனையாவது அடித்து எவனையாவது காலி பண்ணி என்னதான் பண்ணி நம்ம வந்து சொத்து சேர்க்கணும், காசு சம்பாதிக்கணும், எவன் பாக்கெட்டில் வந்து தள்ளிக்கிட்டு போகணும், திருடிக்கிட்டு போகணும். பாருங்கள், பெத்த அப்பனையே பாம்பு கடிச்சு சாக அடித்து 3 கோடி ரூபா பணத்தை வாங்கணும். அந்த ஆளுடைய அரசு வேலையை வந்து நம்ம வாங்கணும்னு முடிவு பண்ணி இந்த மாதிரி கல்லஞ்சக்காரர்கள் ஒரு பக்கம் உருவாகிட்டாங்க. இதில் என்னென்னா, இன்னும் அந்த ஃபோன் உரையாடல் எடுத்திருக்காங்க வந்து பேசுனது. ஏன்னா ஆதாரத்தோடுன்னா அந்த பேசுகிற உரையாடலை கேட்டவருக்கு ஒரு அப்பா வந்து எப்படியெல்லாம் அவனுக்கு பிளான் போட்டிருக்கானுங்க அப்படின்ற அளவுக்கு போலீஸே பதறி போயிருக்காங்க. வந்து இல்லை எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் என்ன, இதெல்லாம் தாண்டி யாரையும் நம்பி கூட படுக்க முடியாது பொழுது எப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபர் அந்த 1.5 லட்ச ரூபா இருக்கு இல்லையா, அதை கூகுள் பேயில் 2 முறையாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா விஞ்ஞானம் வளர 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 தப்புகள் எப்படி அதிகமாகுதோ அந்த தப்பை ஈஸியாக கண்டுபிடிக்கிற வழியை வந்து விஞ்ஞானத்தால் வந்தாச்சு. இன்றைக்கி சிசிடிவி கேமரா, இந்த மாதிரி வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன், இதெல்லாம் வந்து இது துப்பு தொலைகிறது பெரிய உதவியாக இருக்கும். இதெல்லாம் மீறி திரும்பவும் சொல்கிறது தான், எத்தனையோ அப்பா மகன் சம்மந்தப்பட்ட படங்கள் வந்திருக்கு, கதைகள் வந்திருக்குது, நிஜ வாழ்க்கையில் நடந்திருக்குது. ஒரு தந்தை வந்து ஒரு 17-18 வயசில் அவ்வளோ வில்லனாக தெரிஞ்சாலும் அவன் தந்தையான பிறகு அவன் வயதான காலத்துக்கு பிறகு தான் அந்த தந்தையோடைய அருமை பெருமெல்லாம் அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கும். வந்து இப்படிலாம் இருந்தார் அப்படின்னு. எப்பயுமே ஒரு அப்பாவுக்கு ஃப்ரெண்டு வந்து தான் தந்தை தான் ரோல் மாடல்வாங்கள்ல, அப்போ தான் ரோல் மாடல். அப்படி இருக்கும் பொழுது அப்படியாப்பட்ட ஒரு கல்நெஞ்சங்களுக்குள்ளே வந்தது. வந்து ஊர் பேர் பாருங்கள், தண்ணீர் குளம், நல்ல தண்ணீர் குளம், பிரமாதமான ஊர் பேர் சொல்லி தப்பில்லை. வந்து அந்த மக்கள் எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்பாங்க, அந்த ஊர் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க அவங்க. இவ்வளோதாங்க. சும்மா ஒரு இந்த மனித வாழ்க்கைக்காக இந்த மாதிரியான குரூர எண்ணங்கள்லாம் ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பொழுது உண்மையிலே காலம் கலிகாலமாக தான் மாறிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.